அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளையொட்டி போயஸ் தோட்ட இல்லத்தில் இன்று அதிகாலை முதலே அலைக்கடலென திரண்ட கழக தொண்டர்கள் உற்சாகத்துடன் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பினர். முதலமைச்சருக்கு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளையொட்டி அதிகாலை முதலே கழக தொண்டர்கள் போயஸ் தோட்ட இல்லத்தை நோக்கி ஆரவாரமும் உற்சாகத்துடனும் குவியத் தொடங்கினர். போயஸ் தோட்ட வளாகத்திலேயே கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்ட அவர்கள் உணர்ச்சி பொங்க வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர். ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கியும் கேக் வெட்டியும் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். அன்னை சந்தியாதா ஈண்டெடுத்த சந்தன தென்றல் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்ந்து இந்த தமிழக மக்களிடம் சாதனைகள் பல புரிந்து எங்களை எல்லாருமே நல்லா வைக்கணும்னு வேண்டி அம்மா எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப வந்து மக்களுக்கு ஆட்சி புரிஞ்சாதான் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். பெண்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க சாதனைகளை கணக்கிட்டு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சாதனைகள். இருவரும் பெற்று வந்த எங்கள் தெய்வீக தாயே வாழ்க, சிந்தனை செம்மலே வாழ்க, செந்தமிழ் நங்கையே வாழ்க, செந்தமிழ் நாட்டின் அரசியல் கங்கையே வாழ்க, தொண்டர்கள் போற்றிடும் கொள்கை மாளிகையே வாழ்க, நீ பாமர மக்களின் பாடுபொருள், உன் பாதம் பட்டதும் ஓடும் இருள், குருட்டு விழிகொண்டு இருட்டு வழிநோக்கி சென்று கொண்டிருந்த தமிழக அரசியலை திருத்தி சப்பனிட்ட புரட்சி விடியலே, எங்கள் புரட்சி தலைவி எங்களுக்கு இருக்கும் வரை பெண்களான எங்களுக்கு எந்த பகையும் சின்ன தூசுதான். அம்மா வந்து எப்பவுமே சரி நிரந்தரம் முதலமைச்சராக இருக்கணும், நீடோடி வாழணும், பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். கட்சிக்காரங்கன்ற முறையில் அம்மாவுக்கு எப்பவுமே தொண்டருங்க வந்து அம்மாவோட பழித்திருக்கோம். இருந்தாலும் அம்மா வந்து செய்த சாதனைனால கோடியான கோடி மக்கள் வந்து அம்மாவோட மனசில் இதயத்தில் இருந்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மக்கள் மனசுலையும் அம்மா இருக்கிறாங்க. ஒரு கோவிலில் எல்லா மக்களுமே அம்மா தான் அப்படின்றாங்க. யாருக்கு கொடுத்தாலும் அம்மாவோட சாதனை செய்ததுனால 234 தொகுதி ஜெயிக்கிறது. முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி கொண்டுவரப்பட்ட பிரசாதங்கள் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டன. அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கி முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். எழுச்சிமிக்க கழக தொண்டர்களின் உணர்ச்சிமிக்க கொண்டாட்டங்களின் காரணமாக போயஸ் தோட்ட வளாகமே விழா கோலத்துடன் காட்சியளிக்கிறது.